பிக் கேம் ப்ரிவியூன்னு வந்து டைட்டில்லாம் போட்டிருக்கோண்டா. ஆனால் இவனுங்க உண்மையாகவே டாப் 6 சைட்ஸா, இவனுங்களுக்குலாம் ப்ரிவியூ எதுக்குடான்னு சொல்லி பல பேர் நம்மளை கேட்குறாங்க. இதை பற்றி உன்னோட கருத்து என்ன? அதான் பிக்கெஸ்ட் பேட்டில் ஆஃப் த மிட் டேபிள் டீம் இதுதான். ஒன்னும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. இவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டுல தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த டாட்டனம் மட்டும் நம்ம வந்து மதிக்காம விட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சி நோண்டு வந்துச்சு இந்த எபிசோட்ல. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. பிக் கேம் ப்ரிவியூ அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா உண்மையிலேயே பிக் கேமா இல்லையான்னு கௌதம் கேட்ட மாதிரி அது எங்களுக்கு தெரியல. இந்த மேட்ச் நடந்தோன்னு தான் தெரியும். ஏன்னா போன வாட்டியுமே வந்து ஒன்னும் பெருசா நடக்கல இந்த மேட்ச்ல. பட் இப்போ வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே பொசிஷன்ல ஒரே மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு என்ன ஒரு கோளாறான ஒரு கலவரமான ஒரு கேமா தான் இருக்கும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்குது. ஸோ அந்த விதத்துல பாக்குறது நல்லா தான் இருக்கும். உன்னோட கருத்துக்கள் என்ன? ஆமா, இந்த கேம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. எவன் ஜெயிப்பான், எவன் தோப்பான், டிரா ஆகுமா, எவன் ஃபேவரட்ஸ் எதுவுமே தெரியாது. ஏன்னா ரெண்டு டீமுமே இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணிக்கிற லட்சணம் அப்படி. எவன் எந்த கேமுக்குள்ள போனாலும் வந்து அவனுக்கே தெரிய மாட்டேங்குதுடா. வர வர அவங்க மேனேஜருக்கு தெரிய மாட்டேங்குது, பிளேயர்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது, ஜெயிப்போமா தோப்போமான்னு ஒன்றும் தெரியாத மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்க. பட் நம்ம ஸ்பர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். பயங்கர கேஆட்டிக்கான ஸ்டார்ட்ரா. டிரா பண்ணியிருக்கானுங்க, ஜெயிச்சிருக்கானுங்க, தோத்துருக்கானுங்க சம்பந்தம் இல்லாம. இது எப்படிதான் டிஸ்கிரைப் பண்ணுவேன் இந்த சீசனை இது வரைக்கும்? நீ சொன்ன மாதிரி இந்த ரைட் வேர்ட் வந்து கேஆட்டிக் தான். ஏன்னா ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு விக்டரிஸ் அப்படி வந்தது. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு லைக் அவங்க ஜெயிக்க வேண்டிய கேம்ல எல்லாம் வந்து தோத்து போயிருக்காங்க. அண்ட் வந்து ஆர்சனல் கேம்லயும் வந்துட்டு சேம் லைக் லாஸ்ட் இயர் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. அதே கார்னர் கிக்ல இருந்து அதே ப்ராப்ளம். ஸோ பெருசா ஒன்னும் பயங்கரமா இல்லை. ஏன்னா என்ன ஒண்ணு இதுன்னா அவங்க டிஃபென்சிவ்லி அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் விட கொஞ்சம் பெட்டர் ஸ்டேபிளா இருக்காங்கன்றது மட்டும் தான் இது. மத்தபடி ரெண்டு பேருமே ஒரே கூட்டணி தான். வந்து என்ன ஆச்சுன்னா மேனி வந்து இன்னும் பெரிய நேம்ன்றதுனால அவங்கள வந்து நம்ம ரொம்ப கலாய்க்கிறோம், ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அதேதான் இவனுங்களும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க வந்து நம்ம விட்டுறோம். இவனுக்கு ஒரு நாள் பிடிச்சி இப்ப இழுத்தாதான் அவங்களுக்கு தெரியும் உங்களோட உண்மையான நிலைமை என்னன்ட்டு. பட் நீ சொன்ன மாதிரி கேஆட்டிக் ஸ்டார்ட் டெஃபினெட்லி. கண்டிப்பா இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து லெஸ்டர் சிட்டி கூட அவே போனானுங்க, ஜெயிப்பானுங்க நினைச்சோம். அங்க ஜெயிக்கல. அப்புறம் எவர்டனை போட்டு புரட்டி எடுத்தாங்க 4-0. நியூ காசல் அவே போய் அங்கேயும் தோத்தானுங்க. ஆர்சனல் கூட ஹோம் கேமு, அதுவும் இந்த ஓடகார்ட்ல இல்ல யாரு ரைஸ் இல்லைன்னு தெரிஞ்சு அந்த கேம்லயும் எதுவுமே பண்ணல. அப்புறம் காவென்ட்ரி கூட அவே போனாங்க, எஃப்ஏ கப்ல அது ஜெயிச்சிட்டாங்க, சாரி EFL கப்ல. அப்புறம் பிரென்ஃபோர்டு வந்து நல்ல டீம், சிட்டி கூட செம்மையான நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா அவனுங்களை ஈஸியா போட்டிட்டானுங்க 3-1. மிட் வீக் முந்தானேத்து 7வது நிமிஷமே ரெட் கார்டு. இப்ப 10 மேன் வச்சு ஆடுறாங்கடா, என்னடா அவன போறான்னு பார்த்தா அவனுங்களே 3-0 போட்டு போராட்டி இருக்கானுங்க. இவங்க என்ன சொல்றதுன்னே தெரியல டாட்னம் பத்தி. ஆனா அவனு சொல்லணும்டா, 10 மென்ன வச்சு ஆனாலும் எவ்வளவு அட்டாக்கிங்கா ஆடினானுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஏய் ஆர்டினரி பேர் தெரியாத டீம்டா, அப்படின்னு அட்டாக்கிங் கூட ஆடலாம்டா. வந்து சிட்டியோட பண்ண சொல்லுது. ஏன்னா போன வருஷம் கெஞ்சிட்டு இருந்த ஒரு கோல் போடுகிறான்ட்டு. அப்ப வந்து எல்லாரும் விளையாடிக்க வேண்டியது, சாணை வந்து செஞ்சு விட வேண்டியது. இப்ப வந்து ஏதோ பேர் தெரியாத டீம் 3 கோல் போட்டாதான் அவளை பாராட்ட முடியாதுடா. அது என்னமோ சரிதா. கடைசியில வேண்டிக்கிட்டு இருந்தானுங்க எல்லா கடவுளையும், ஐயோ அந்த சாணு நீ போட்டிருந்தீனா அப்படிங்கிற மாதிரி. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சொலாங்கி வாங்கினோடனே ஒரு ஃபர்ஸ்ட் கேம் ஆடினான்னு நினைக்கிறேன். பட் இன்ஜூர் ஆயிட்டான் அதுக்கப்புறம். ஆமா, அதுக்கப்புறம் இப்ப லாஸ்ட் 2 கேம்ஸ் ஆடிருக்கா. 2 கேம்லயுமே கோல். பிரென்ஃபோர்டு கூட கோல் போட்டான். இப்ப கேரபேக் கூட மிட் வீக்ல கோல் போட்டிருக்கான். 65 மில்லியன் சைனிங். எவ்வளவு கான்பிடண்டா இருக்கு நீ? நான் அவன் மேல கான்பிடண்டா தான் இருப்பேன். அதுக்கு நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே அந்த 2 கேம்ஸுமே அவன் சூப்பரா ஆடினான். லைக் நான் ஆர்சனல் கேம் ப்ராப்பரா பார்த்தேன். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கேம் நல்லா ஆடினான். அதாவது அவன் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து பால் வின் பண்றதா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கான். ஆனா அவனுக்கு கூட ஒரு 2 ஆளுங்க சுத்திட்டு இருக்குது லெஃப்ட் சைடு ரைட் சைடுல. நம்ம பிரென்னன் ஜான்சன் அவன் வந்து ஒரு ஒன்னும் பெருசா இல்ல அவன்கிட்டன்றது எல்லாருக்குமே தெரியும். டாட்டனம் ஃபேன்ஸுக்கே தெரியும். அவன்கிட்ட இருந்து கிராஸ் பண்ணி அந்த உள்ள ப்ராப்பரா ஒரு சப்ளை வரப்போறது இல்லை அவனுக்கு. லெஃப்ட் சைட்லயோ சான் வந்துட்டு அவனுக்கு அவ்வளவா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். சோ அவன் தனியாலதான் ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் தான். அவன் போன்மர்க்ல இருந்த அளவு கூட அவனுக்கு வந்து ஒரு சப்ளை இருக்குல்ல இப்ப டாட்டனம்ல. சோ இஸ் பேட்டிலிங் டாட். அவன் தனியா தான் பண்ணணும்னு பாக்குறான். பட் அவன் குவாலிட்டி டெஃபினட்டா இருக்குது. நீ சொன்ன மாதிரி இப்ப ரீசெண்டா 2 கோல்ஸ் அடிச்சிருக்கான். சோ அவனால முடிஞ்சதா பண்றான். பட் டெஃபினட்டா வந்துட்டு டீமே அவனுக்கு வந்து செட்டப் பண்ற மாதிரி இவன் மாத்தணும் பேஞ்சு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போன சீசன் வந்துட்டு ஸ்ட்ரைக்கர் டிபெண்டா ஆடல. ஏன்னா இவன் கேன் போன அப்புறமா அங்க இங்கன்னு குழப்பி என்னன்னோ பண்ணி
அப்படி ஆடினாங்க. பட் இப்போ வந்து மறுபடியும் பிரிங்கிங் பேக் டு த ஓல்ட் பேஷன் ஆஃப் டாட்னம் மாத்துனாங்கன்னா சொலாங்கியோட நல்லா செட் ஆகும்ன்றது என்னோட கருத்து. நீ அப்படித்தான் வந்து பிரண்டன் ஜான்சனை கலாய்ச்சிட்டு இருக்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தா பிரண்டன் ஜான்சன் கடைசி 2 மேட்ச் கோல். அவன் அடிக்ட்டும். அவனுக்கே தெரியுமே, அவன் வந்து நல்லா ஆடுறதுனால வந்து இன்ஸ்டாகிராம்ல டீஆக்டிவேட் பண்ணிட்டு என்ன விடுகடா சாமின்னு ஓடி போயிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தான். ஏன்னா அவன்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். இவன் 65 மில்லியன் அவனே காசு நிறைய கொடுத்துதான் வாங்கினாங்க பிரண்டன் ஜான்சன். ஆமா, அவனே 35 மில்லியன் 40 மில்லியன் தான் வாங்கினாங்க. ஆமா, அவனுக்கு கொடுத்துட்டு அவன் ஒன்னும் பெருசாவும் பண்றது இல்ல. இதெல்லாம் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு டபுள் ஃபிகர்ஸ் கூட அடிக்கலாம் அவன் கோல்ஸ் லாஸ்ட் டைம். சோ அது கஷ்டம். அண்ட் குலுசெவ்ஸ்கி இஸ் ஆப்வியஸ்லி பெட்டர். பட் அவர் தூக்கி பின்னாடி போட்டாங்க இப்ப. சோ எல்லா வேலையும் இப்ப வந்து பிரண்டன் ஜான்சன் தான் முன்னாடி பண்ணணும். திணறிட்டு இருக்கான் ரொம்ப. கரெக்ட் அதான் போயிட்டு இருக்குது. சரிடா, இப்ப எல்லாருமே கேக்குறாங்கடா, இப்ப ஆஞ்ச் பால் போன சீசன் வந்து ஹைலைன் வச்சு விளையாண்டா 10 பேர் வச்சு விளையாண்டா நாங்க ஹைலைன் தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்சி கூட எல்லா கோமாளித்தனமும் பண்ணாங்க. அது அப்படி இருந்துச்சு. நாங்க வந்து ஃபுல்லா ஹை பிரஸ் தான் பண்றோம், ஆப்பனண்ட் வந்து பின் பேக் தான் பண்ண போறோம், எவ்வளவு என்ன கேம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் கேம் சிச்சுவேஷன் அப்படிங்கறத பேசிட்டு இருந்தாங்க. இந்த சீசன் இப்ப நீ ஆர்சனல் கேம்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்திருப்ப, அவங்கள்ட்ட செகண்ட் ஹாஃப்ல ஆர்சனல் இவங்கள்ட்ட டாட்னம் தான் ஃபுல்லா பால் இருந்துச்சு ரைஸ் ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம்லாம். பட் அது நீ எப்படி பார்த்த அந்த கேமை? லைக் what did you see இந்த அந்த கேம்ல டாட்னம் பத்தி பெருசா? அதுதான் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே வந்துட்டு அவங்க கிட்ட நிறைய பால் இருந்துச்சுதான். பட் ஸ்பெசிபிக்லி அந்த ஒரு ஓடகார்ட் மாதிரி ஒரு கில்லர் பாஸ் கொடுக்கறதோ இல்ல வந்துட்டு ஒரு இந்த டெப்ராய்னா மாதிரி ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, லைக் அந்த லைன் பிரேக் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு வந்துட்டு இருக்கிறான். அதெல்லாம் சொல்ல வரேன். அவனை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பால் வந்து சைட் பாசிட்டிவாவே ஆடிட்டு இருக்கானுங்க. கொடுத்து போறவங்கிட்ட லெஃப்ட்ல இருந்து போறக்கு வரணும், அதுதான் உங்களோட டார்கெட். ஓகே, அதுக்கு நடுவுல ஒரு 50 பாஸ் போகணும். நடுவுல போயிட்டே போறக்கு போவோம், அங்க இருந்து கிராஸ் போனோம், ஒன்னும் ஆக போறது இல்ல. இதுதான் அவங்க பிலாசபி ஆடிட்டு இருக்குது ரீசன்ட் டைம்ஸ்ல. பட் ஆக்சுவலா வந்துட்டு மேடிசன் இன்னும் நிறைய பால் கொடுத்து அவனை வச்சு கிரியேட் பண்ணி இல்ல அட்லீஸ்ட் லாங் ஷாட் அவனை வச்சு ட்ரை பண்ண அட்லீஸ்ட் பெட்டரா இருக்கும்ன்றது ஐ ஃபீல். அது டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து நல்ல லாங் ஷாட் டேக்கறவன் இல்லனா நல்லா பாஸும் பண்ணுவான். மிட்ல இருந்து சொலாங்கி வேற இருக்கான். அதை யூஸ் பண்ணுங்க. அதை விட்டு இந்த போற வச்சு கிராஸ் தேவையே இல்லாம எதுக்கு இந்த வேலைன்றது மட்டும் தான் எனக்கு புரியல. மேபி நான் வந்து யுனைடெட் சம்பந்தமா வரும்போது அதை பத்தி கேக்குறேன். பட் லைன் அப்ஸ் நீ எப்படி பாக்குற? ஸ்டார்ட் நம்மோட லைன் அப் போன கேம் பிரென்ட்ஃபோர்ட் கூட எப்படி ஆடினாங்க, கேரபேக் கூட எப்படி ஆடினாங்க? சொல்லி எனக்கே அழுத்துருச்சுடா. இவன் வந்து கடைசியா எப்ப ஆடலன்னு கூட தெரியல. இவனும் ரீசியம்ஸும் ஒரே கேட்டகிரியில வச்சுக்கலாம் போல. 2 பேரும் ஆடவே மாட்டாங்க. இந்த 6 பேர் ஆரம்பிச்சாலே பிரச்சனை போல இருக்கு. அவன் வந்து 1 more month அவுட் வித் மசில் இன்ஜுரியா. பயம் வந்து அதுக்கப்புறம் எப்ப ஆட போறானே தெரியல. சோ அவன் தான் மேஜர் மிஸ்ஸிங். பட் அபார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே இருக்கிறாங்க. சோ வந்து டாட்னம் லைனப் வந்துட்டு சிமிலர் டு த ஆர்சனல் கேம் மாதிரி தான். சோ விகாரியோ, போரோ, ரொமேரோ, வாண்டவன், உடோகி, இது பேக் லைன். அவங்களுக்கு சூப்பரான பேக் லைன். அப்புறம் இப்ப வந்து சொன்ன மாதிரி மிட்ஃபீல்ட்ல வந்து குலுசெவ்ஸ்கி ரைட் மிட், பென்டான்கூர் அண்ட் மாடிசன். ஆப்வியஸ்லி பிசுமா இல்ல. சோ வந்துட்டு இதுதான் மிட்ஃபீல்ட் லைனப். அண்ட் நம்ம தளபதி பிரண்டன் ஜான்சன், சொலாங்கி அண்ட் சான். இது வந்து அட்டாக்கிங் ஃப்ரண்ட் 3. சோ டீம் வைஸ் லுக்கிங் ஸ்ட்ராங். பட் அகைன் நீ சொன்ன மாதிரி ஆஞ்சோட சிஸ்டம்ல தான் இந்த கேம் என்ன நடக்குதுன்னு தெரியுது. மாத்துவாரா இல்ல அதே மாதிரி? போன சீசன் ஃபுல்லாவே பிசுமாவையும் சாரையும் வச்சு மிட்ஃபீல்ட் ஆடுனாங்க. இப்ப பார்த்தா அவங்களுக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது ஸ்டார்டிங் லைன்அப்ல. என்ன கம்ப்ளீட்டா மாத்திட்டாரா? இல்ல இடம் வந்துட்டு ஹாஸ்பிடல் இருக்குது, என்ன பண்றது? அவ வரணும் இல்ல ஆடுறதுக்கு. பிசுமா இல்ல, சார் வந்து அது டபுள் பிவட் ஆடுறது தான் நல்லா இருந்துச்சு. இப்ப வந்து ஆய்வியோகம் இல்ல, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. இப்ப பென்டான்கூர் அவன் வந்து அவுட் அண்ட் அவுட் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டரும் கிடையாது. சோ அது தெரியல, சிஸ்டமே மாத்திட்டான் டிஃபரெண்டா. கண்டிப்பா. பட் கமிங் ஓவர் டு தி ரெட் டெவில் சைடு, சொல்லு உனக்கு தோணுது சொல்லு. நீ தோன்றது சொல்றது டென்னா கூட வேலை, ஏன் வேலை கிடையாது. இஷ்டத்துக்கு ஏதோ சொன்னானே அந்த 20 கேம் முன்னாடி, அதுவும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. மேன் வித் 10 cannot beat 20 makes magic அப்படின்னு போட்டிருந்தானுங்க. என்னமோ சொல்றானுங்க. பட் இல்ல கேம் நல்லா சொன்னா. It hurts me to it will hurt me if I என்னமோ சொன்னானே. ஏதோ பர்சனலா எனக்கு ஹர்ட் ஆகும் இந்த உங்களுக்கு டிஃபீட் பண்றதுக்கு அப்படிலாம் சொன்னா. இதுக்கு இந்த பேச்சு கடைசியில பார்த்தா 1 நாள் அதாவது அவங்க போட்ட கோல்லாம் வந்து வெறித்தனமா வின் பண்ணி எடுத்துன்னு போய் கோலா போட்டான். சோ as usual இது வந்து டென்னாகோட சைக்கிள் நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஒரு சூப்பர்பான ஒரு விக்டரியில ஏதாவது நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அதை கீப் அப் பண்ண முடியாம லைக் மிடில் கூட இல்ல, எடுத்த உடனே லோ கிரவுண்ட் இருக்கிறதுல என்ன வர்ஸ்ட் பாசிபிள் பெர்ஃபார்மன்ஸ் அதை கொடுத்துட வேண்டியது. சோ அந்த மாதிரிதான். ஏன்னா வந்து 7 ஜெயிச்சாங்க எல்லாருமே வந்துட்டு 7 கோல்ஸ் அடிச்சுட்டு யுனைடெட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் பிரைஸ் பண்ணாங்க. அடுத்த கேம் 0 ஆல்ரா கோலேடிக்குள்ள. இந்த கேம் வந்துட்டு 1 ஆல்ரா. கான்ட்ரோவர்சிஸ்லாம் நடந்தது. ஏன்னா வந்துட்டு ராஷ்பர்ட் உடனே பெஞ்ச் பண்ண. லாஸ்ட் கேம் அந்த அவன் பிரீமியர் லீக் கேம் ஒரு ஆடுறப்ப கோல் போட்டான். அதுக்கப்புறமா வந்துட்டு பெஞ்ச் அடுத்த பிரீமியர் லீக் கேம் பெஞ்ச் பண்ணிட்டான். இப்ப வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த எஃப்ஏ கப் கேம், சாரி ஏஎஃப்எல் கேமா
சாரி யூரோப்பா கேம் அதுல ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி வந்து என்ன ஒரு ஒரு லாஜிக்கே இல்லாம போயிட்டு இருக்குது. அண்ட் நிறைய கான்ட்ரோவர்சிஸ் பிஹைண்ட் டிசிஷன்ஸ் ஆஃப் டென்னாக். சோ அது எப்பவுமே நடக்கிறதா நமக்கு தெரியும். ஏய் உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. உங்களோட தாட்ஸ் என்ன இப்ப ரீசன் இந்த வருஷத்துல புதுசா நடந்திருக்கா? ஆமா இல்ல இதே ஃபேவரட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யுனைடெட் ஃபேன்ஸும் வந்து ட்விட்டர்ல கதறிட்டு இருக்காங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ் அதாவது போன சீசன் அன்டிராப்பபிள் ப்ரூனோ பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. இப்ப யுனைடெட் ஃபேன்ஸே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா உன்னால ராஷ்வர்ட் டிராப் பண்ண முடியுது, ரொனால்டோ வெளியே அனுப்ப முடியுது, இவங்களெல்லாம் பண்ண முடியுதுன்னா உன்னால ஏன் ப்ரூனோ டிராப் பண்ண முடியாது? அப்படி என்ன உனக்கு அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு இந்த FC 20 இல்ல FC 20 வந்துட்டு கடைசி 4th minute ஆஃப் ஆடட் டைம்டா ஃப்ரீ கிக் எல்லாரும் நிக்கிறாங்க கிராஸுக்காக, நேரா கோல் கீப்பர் கிடைச்சிட்டான்டா கடைசி நிமிஷத்துல. எல்லாம் கடுப்பாய் வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ப்ரூனோ பெர்னாண்டஸ் வச்சுட்டு. இப்போ ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து யுனைடெட் ஒரு ப்ராப்பர் செட்டப் ஆகுற வரைக்கும் அவன் தான் ஸ்டார் மாதிரி தெரிஞ்சது, கரெக்டா? லைக் ஹி இஸ் த டீம்ங்கிற மாதிரி தெரிஞ்சது. இப்போ ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் கொஞ்சம் விளையாடுற மாதிரி தெரியுது. உடனே ப்ரூனோ கொஞ்சம் தெரியுது உடனே ப்ரூனோ கம்மியான மாதிரி தெரியுது. ஏன் நீ சொன்ன மாதிரி ப்ரூனோ நானும் நிறைய பார்த்தேன். யுனைடெட் ஃபேன்ஸே கதறிட்டு இருக்காங்க. அவன் ரீசன்ட் இல்ல இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேடா தான் இருக்குது. பட் நீ வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் தூக்கிட்ட அப்புறம் யார் ஆடுறதுக்கு அங்க இருக்கிறான்? யாருமே இல்லையே. அதுதானே எங்க பிரச்சனையே. அந்த பொசிஷன் பிளஸ் கேப்டன்சி வேற. சோ வந்து டிராப் பண்ணா பெரிய பிரச்சனை வரும். ஒரு போர்ச்சுகீஸ் டிராப் பண்ணதுக்கே இப்ப வரைக்கும் அவன் திணறிட்டு இருக்கான். இன்னொரு போர்ச்சுகீஸ் டிராப் பண்ணா 10 காலி போல. சோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் பத்தி பேசி ஆகணும். ஏன்னா வந்து டெப்ராய்னா லெவலுக்கு பேசிட்டு இருந்தாங்க. நானும் ஆப்வியஸ்லி அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது. பட் என்ன ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்றது எனக்கு புரியல எனக்கு யுனைடெட்ல. இப்ப ஐ திங்க் இப்ப அந்த பாயிண்ட்ல நம்ம இருக்கிறோம். வித் ஸ்டார்டிங் லைனப் வந்து இட்ஸ் பிரிட்டி மச் செட் மாதிரி தான் தெரியுது. ஒனானா, லிசாண்ட்ரோ மார்டினஸ், இவன் டிலிட், மாசராயி அண்ட் டாலோ. உகார்த்தே படும் மோசம்டா. FC 20 கூட ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ். அதனால வந்து உகார்ட்டே எல்லாம் ஸ்டார்ட் பண்றது கஷ்டம். மெயினு எரிக்சன் பெர்னாண்டஸ் சொல்றாங்க. பாப்போம். அதான் அவங்க வந்து 4-2-3-1 ஃபார்மேஷன் ஆடுற மாதிரி தெரிஞ்சால் நீ சொல்ற மாதிரி மெயினு எரிக்சன், மேல வந்து டியாலோ, ப்ரூனோ அண்ட் ராஷ்வர்ட் தான் இருக்குது. ஜர்க்ஸி ஓரளவுக்கு நல்லா பண்றான்டா. அவன் வாங்கின இதுக்கு வந்து ஹோல்ட் அப் பிளேவா இருக்கட்டும், மத்த பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நல்லா பண்றான் ஜர்க்ஸி. இப்போதைக்கு நம்ம தான் ஆயிலண்ட் வந்துட்டாங்க. ஹி இஸ் பேக். சோ ஹி வில் ஸ்டார்ட் ஐ கெஸ். இல்ல டு யூ see ஹாய்லண்ட் அண்ட் ஜர்க்ஸி அப் டாப் விளையாண்டா ஒர்க் அவுட் கி தோணுதா? டபுள் ஸ்ட்ரைக்கர்லாம் நான் யுனைடெட் கடைசியா எப்ப ஆடி தெரியுமா பாத்துறீங்க? இந்த வான் பர்சி, பெர்பட்டோ அவங்க எல்லாம் வந்து ஒரே டைம்ல இருந்தப்பதான் கடைசியில வெயின் ரூனி பெர்பட்டோ இந்த காம்பினேஷன். அதுக்கப்புறம்லாம் நான் ஆடி பார்த்ததே இல்ல. சோ மறுபடியும் அந்த அளவுக்கு தில் இருக்கா டபுள் ஸ்ட்ரைக்கர் ஆடுற அளவுக்கு எனக்கு தெரியல. சோ யா ஐ திங்க் ஒரே ஸ்ட்ரைக்கர் தான். ஹாய்லண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், ஜர்க்ஸி ரொட்டேட்டிங் தான். அப்படிங்கறியா நீ? நான் ஐ திங்க் ஜர்க்ஸி இப்ப ஸ்டார்ட் பண்ணனால ஃபுல்லா ஜர்க்ஸி காம்படிஷனா இருக்கணும். அந்த ஆளை நீ தூக்கிடுவியா நீ? யாரு இவரு? யாரா? 6 வருஷத்துல அம்சமா வந்திருக்கா? யாருன்னு கேக்குற? நான் செட்டப் பண்ண அடியாளா ஸ்டூடண்டா வந்திருக்கான். சரி பேப்பர் உங்ககிட்ட காட்டிட்டு போனாரு. அந்த பவானி பல எப்படி அட்டாக் பண்ணனும் ஒரு லிஸ்ட் கொடுத்து சரியா இருக்கான்னு கேட்டான். பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லி அனுப்பிருக்கேன். தெரியல. அவன் தான் ஆவுனா இன்ஜுரின்னு படுத்துக்கிறான். மேசன் மவுண்ட் இஸ் ஆல்சோ பேக். மேசன் மவுண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்ன இருக்குங்கிறது இருக்கு. பட் மேபி மேசன் மவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ரிசல்ட் மேன் யுனைடெட் ரிசல்ட்ஸ் 1-0 win against Fulham, 2-1 loss against Brighton, 3-0 loss against Liverpool, 3-0 win against Southampton, 7-0 win against Barnsley, 0-0 draw against Palace, 1-1 draw against Twente. இதுல இது கேஆட்டிக்ங்கிறத விட இதுவும் கேஆட்டிக் மாதிரியே தான் இருக்கு. ஒன்னா பிக் வின் இல்ல டிரா இல்லனா லாஸ். இதுல என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதுதான் பிரச்சனையே. ரெண்டு பேருமே அதேதான். இப்ப வந்து பேட்டில் ஆஃப் தி மிட் டேபிள்னு சொல்லிட்டு அவங்க 10th ஒருத்தர், இன்னொருத்தர் 11th. கோல் டிஃபரன்ஸ் ஆனா யுனைடெடுக்கு 0, அவங்க வந்து +4 தப்பிச்சு தலைய தனியா ஓடிட்டு இருக்குது. பட் ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி. போன வருஷத்துல இருந்து ஒரே கேட்டகரி தான். என்ன ஒண்ணு டாட்னம் வந்து எதுவுமே ஜெயிக்கல, யுனைடெட் ஜெயிச்சிட்டாங்க FA கப். ஆனா ரெண்டு பேருமே வந்துட்டு லீக் டேபிள் வைஸ் வந்து ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ வந்து இந்த வாட்டி வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 2-2 டிரான் முடிஞ்சிருச்சு ஓல்ட் டிராஃபர்ட் நடக்கிறப்போ. சோ இந்த வாட்டியும் வந்து டிரா எதிர்பார்க்கலாமா இல்லனா யாராச்சும் ஒரு டீம் ஜெயிக்குமா ஃபைனலி? நீ என்ன நினைக்கிற? நெக்ஸ்ட் 3 கேம்ஸ் டாட்டனம், போர்ட்டோ, ஆஸ்டன் வில்லா இன்டர்நேஷனல் பிரேக்கு போறதுக்கு முன்னாடி. அப்பா
அவனுடைய ஜாப் லைன்ல இருக்குன்னு நினைக்கிறியா இந்த இன்டர்நேஷனல் பிரேக்கு முன்னாடி? முன்னாடி எனக்கு தெரியல, கஷ்டம் தான். பட் டெஃபினெட்லி இது வின் பண்ணியானா. அண்ட் டாட்டனம் வந்துட்டு பெட்டர் ரிசல்ட்ஸ் தென் யுனைடெட். இப்ப ரீசெண்ட் அட்லீஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு 3-0 ஜெயிச்சாங்க அந்த யூரோப்பா லீக்ல போய், நீ சொன்ன மாதிரி அகைன்ஸ்ட் சென்மென். யுனைடெட் வந்துட்டு கொஞ்சம் அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ ஐ ஃபீல் இது வந்துட்டு டெஃபினட்டா ஒரு இம்பார்ட்டன்டான கேம். ரெண்டு பேருமே நான் சொன்ன மாதிரி மிட் டேபிள்ல பேட்டில் பண்றாங்க. ஸோ இது இந்த 3 பாயிண்ட்ஸ் அதுவும் வந்துட்டு ஸ்பர்ஸ் வந்துட்டு ஓல்ட் ட்ராஃபர்ட் எடுத்தாங்கன்னா it will be a big achievement for them. கண்டிப்பா. சரி, ப்ரெடிக்ஷன் டைம் சொல்ல எதிர்பார்க்க. நாலாவது ஒரு கேம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா டாட்டனம் 3 யுனைடெட் 3 டிரா மேட்ச். சொல்லும் போதே அவனுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? இந்த அளவுக்கு நீ எதிர்பார்க்கற? இதுலலாம் எனக்கு சந்தேகமே இல்ல. டாட்டனம் வந்து ஐ திங்க் வில் கெட் ஒன் ஈஸி வின். இந்த கேம் போய் ஓல்ட் ட்ராஃபர்ட்ல போய் ஐ எம் சீயிங் டாட்டனம் ஒரு 3-1 வின்னர்ஸ். மேபி யுனைடெட் ஒரு கோல் போடுவாங்க. பட் ஐ ஃபீல் டாட்டனம் வில் ஸ்கோர் மோர். ஏன்னா யுனைடெடோட டிஃபென்ஸ் அப்படி இருக்குது. ஜெயிக்க போறாங்கடா யுனைடெட். எனக்கு நான் சொல்றேன் கேளு, டாட்டனம் வந்து இந்த கேம் ஈஸியா வின் பண்ணுவாங்க. டிலிட் மட்டும் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் மட்டும் தான் ஒழுங்கா டிஃபென்ஸ் பண்ணுவான்னு. மத்த பேர் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. நீ அப்பத்துல இருந்து ரேட் பண்ண மாட்டேங்கிற. இர்ரா பாய்ஸ் எல்லாம் வந்து டைவ் பாத்தீல, ஒரு குங்ஃபு டைவ் பாத்தியா இல்லையா கேம்ல? அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது எவனாலையுமே. நான் வந்து வாங்கினதுல இருந்தே சொல்லிட்டேன் லிசாண்ட்ரோ பத்தி. பட் சுபாஷ் டிராங்கிறான், நான் வின்னுங்கிறேன், டாட்டனமுக்கு வின்னுங்கிறேன். உங்க கமெண்ட்ஸ் என்னங்கிறது கீழே போடுங்க. மறக்காதீங்க, லைவ் வாட்ச்லாம் நம்ம சேனல்ல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க பெரிய கேமுக்கு, சேர்ந்து ஒன்னா பார்ப்போம் as usual. பட் தேங்க்யூ so much பார்த்தவங்களுக்கு. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி வீடியோ. ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கீங்க, சேர்ந்து பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. அடுத்த வீடியோ சேர்ந்து வந்துடுறோம். இந்த வீடியோ முடியல. பட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ so much and கூடி சீக்கிரம் மீட் பண்றோம் மறுபடியும்.